பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமான்களாய் இருக்கிற நமக்கு எதிராக சத்துரு துன்மார்க்கர்களை ஏவி விடுவான். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம், நீதிகரிக்கப்பட்ட நாம் நீதிமான்கள். நமக்காக கர்த்தர் அநேக நன்மைகளை உண்டாக்கி வைத்து, பாதைகளை உண்டாக்கி வைத்து நம்மை கர்த்தர் உயர்த்தி கொண்டே வருவார். அப்படி கொண்டு வரும்போது பிசாசு என்ன செய்வான்? நமக்கு அருகாமையில் உள்ளவர்கள், குடும்பத்தினர்கள், உறவினர்கள், ஏன் ஊழியத்தில் இருக்கிறவர்களை கூட அவன் ஏவி விட்டு உண்மையாய் தேவனுக்கென்று நிற்கிறதான நீதிமான்களுக்கு எதிராக அவன் கிரியை செய்வான். அப்பொழுது நம்முடைய மனதில் எழும்புகிறதான சந்தேகம் என்ன? நான் மடிந்து போவேனோ, நான் அழிந்து போவேனோ, நான் இத்தோடு கூட முடிந்து விடுமோ என்று சொல்லி நமக்குள்ளே அநேக சந்தேகங்கள் எழும். ஆனால் கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்னவென்றால், நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கர் எழும்பி கொல்ல வகை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை அவர்கள் கையில் விடுவதே இல்லை. ஆமென். கர்த்தருடைய இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். பாருங்கள், நீதிமானாகிய இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே மனிதனாய் 3.5 ஆண்டுகள் வாழ்ந்தபோது எத்தனை பேர் அவருக்கு விரோதமாக எழுப்பினார்கள். துன்மார்க்கர்களை பிசாசு ஏவி விட்டு ஒவ்வொரு முறையும் அவரை கொல்லவும், அவரை மனதளவிலே பாதிக்கப்படவும் அநேக காரியங்களை ஏவினார்கள். ஆனால் நடந்தது என்ன? இயேசுவை பிதாவாகிய தேவன் இவர்கள் கையில் விடவே இல்லை. கடைசியாக நியாயம் விசாரிக்கப்படும் போது கூட பிலாத்துவினுடைய நியாய விசாரணையிலே பிலாத்து இயேசுவை மறைமுகமாக மிரட்டுகிறான். அவன் சொல்லுகிறான், உம்மை இப்பொழுது விடுவிக்கவும் அல்லவிட்டால் சிலுவையில் அறையவும் எனக்கு அதிகாரம் உண்டென்று உமக்கு தெரியாதா என்று சொல்லி மறைமுகமான ஒரு மிரட்டலை விடும்போது இயேசு பிலாத்துவுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? பரத்திலிருந்து உமக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் ஒழிய என்மேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி திட்டவட்டமாய் பேசினார். ஆம், ஜெயித்த இயேசு கிறிஸ்து தான் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கும் அதே ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஒருபோதும் உங்களை பிசாசின் கையிலும் துன்மார்க்கரின் கையிலும் கர்த்தர் விடுவதே இல்லை. உங்கள் ஓட்டம் ஜெயமாய் முடியும். கர்த்தர் நம்மை ஜெயத்தோடு நடத்துவார். பாருங்கள், தாவீதை எவ்வளவாய் சவுல் துரத்தி வந்தான். நீதிமானாகிய தாவீது துரத்தப்பட்டு ஓடி திரிந்து அநேக நாட்கள் இருந்தது உண்மைதான். சவுல் துன்மார்க்கத்தனத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவனை கொல்ல பலமுறை வகை தேடுகிறான். ஆனால் முடிவில் நடந்தது என்ன? நீதிமானாகிய தாவீதை கர்த்தர் சவுலின் கையில் விடவே இல்லை. அவன் காய்மார்காரமாய் பார்க்கிறான். ஈட்டியை கொண்டு அவனை அழிக்க பார்க்கிறான். எந்த சூழ்நிலையிலும் நீதிமானாகிய தாவீதை கர்த்தர் சவுலின் கையில் விடவே இல்லை. தாவீதுக்கு தான் முடிவிலே கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இந்த காலைவெளியிலும் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். சேவினைகள், மந்திரவாதங்கள், பில்லி சூனியங்கள் இவைகள் எல்லாம் வைக்கப்படும். அநேகரை சத்துரு எழுப்புவான். வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, மனித உறவுகளிலே அநேகரை சத்துரு எழுப்பும் பொழுது நாமும் தாவீதை போல சொல்லுவோம், ஆண்டவரே, எவ்வளவாய் சத்துருக்கள் எனக்கு எதிராக பெருகி இருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் நடப்பது உண்மைதான். ஆனால் முடிவு எப்படி இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை சத்துருவின் கையில் விடுவதே இல்லை. ஆமென், ஆமென். அப்படியே கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, இந்த காலைவேளையிலும் உடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஒரு வார்த்தையை எங்களுக்கு நீர் கொடுத்தீர். யாரெல்லாம் இந்த பாதையிலே கடந்து செல்கிறார்களோ, யாருக்கெல்லாம் எதிராக சத்துரு மனிதர்களை ஏவி விடுகிறானோ, எல்லாருக்குள்ளும் இந்த காலைவேளையிலே கர்த்தர் கொடுத்த இந்த நிச்சயத்திற்காய் ஸ்தோத்திரம். எங்களை துன்மார்க்கருடைய கையிலே நீர் விடுவதில்லை ஆண்டவரே. எவ்வளவாய் அவர்கள் வகை தேடினாலும் கிறிஸ்துவாகிய நீர் ஜெயித்த தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறபடியால் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
தொடர்ந்து உடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நீதிமான்களாய் இருக்கிற நாங்கள் ஜெயமெடுக்க எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் இந்த நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். துதி, கனம், மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.